தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். வாசிங்க வாசிங்க வாசிங்க, எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, விசுவாசம். ஏற்கனவே 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நம்மளை ஏராள தாராளமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏராள தாராளமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஏராள தாராளமான ஆசீர்வாதங்கள் குறிப்பாக பொருளாதாரத்தில், குறிப்பாக பண விஷயத்தில், குறிப்பாக நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போது பிசாசு என்ன பண்ணிட்டான், இந்த வார்த்தைக்கு விரோதமான சத்தியங்களை உபதேசங்களாக மக்களுக்குள்ளே திணிக்கிறான். என்ன? வறுமை தான் கடவுளுடைய சித்தம், ஏழ்மை தான் கடவுளுடைய சித்தம், ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி பிசாசு தவறான உபதேசங்களை மக்களுக்குள்ளே திணிக்கிறான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படினா குறிப்பாக அதை கிரேக்க வார்த்தையில் அதை மென்ஷன் பண்ணும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக பொருளாதாரத்தில், குறிப்பாக கையிட்டு செய்கிற காரியத்தில், குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற காரியத்தில் ஒவ்வொரு மாதமும் ப்ரமோஷன், ஒவ்வொரு மாதமும் ஒரு இன்க்ரிமெண்ட், ஒவ்வொரு மாதமும் ஒரு பெருக்கம், ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு 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 டெடிக்கேஷன் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது உள்ள ஆழமாக இறங்கணும். போன 2-3 வாரங்களா இதுதான் பார்த்துட்டு வரோம். நாம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்ம ஆழமாக நம்ப வேண்டும். கர்த்தர் என்ன ஓட்டாண்டியாக தான் வைக்க விரும்புகிறார், ஒன்றும் இல்லாதவனாக தான் வைக்க விரும்புகிறார், இருக்கிறதே போதும்னு வாழ விரும்புகிறார்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். சொல்லுங்க, நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமாம், கிருபைன்னா அதான் அர்த்தம், நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டோட இரக்கம்னா அதான் அர்த்தம், கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை போன வாரத்தில் வாசித்து காமிச்சேன். ஏராள தாராளமாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய புத்திக்கு எட்டாத விதத்தில், நம்முடைய பிரமிக்கத்தக்க விதத்தில், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், நம்மளால் ஜீரணிக்க முடியாத விதத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ரிவீல் பண்ணுது. அப்படிப்பட்ட காரியங்கள் தான். அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதை நம்ம விசுவாசிக்கணும். இதான் 4வது பாயிண்ட். இதை நாம் விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு தரமான தீர்மானம் எடுக்கணும், அது தெய்வீக நோக்கத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டு போகின்றதை பார்த்தோம். 2வது, நம்முடைய ஃபாதர் வெல்த்தி ஃபாதர், அதனால நம்ம வெல்த்தி சில்ட்ரன்ற பிரின்சிபிளை பார்த்தோம். 3வது, போன வாரத்தில் பார்த்தோம், வாக்குத்தத்தங்களை கடவுள் அதில் அவருடைய இருதயத்தை வச்சு அனுப்பியிருக்கிறார். நம்மை பற்றி, நம்முடைய சுதந்திரங்கள் பற்றி, நாம் எவ்வளவு நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை வாக்குத்தத்தங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ 4வது, அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நம்முடைய விசுவாசம். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசம். அதனால தான் நான் சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நாம் விசுவாசத்தை கரெக்டாக வைக்காமல் போனோம்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம சுதந்திரிக்க முடியாது. வாக்குத்தத்தங்களை தேவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் கிறிஸ்துவின் மூலமாக. எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. எல்லாம் நிறைவேறி முடிந்தது. ரிட்டர்னாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பில்டிங் உங்கள் சொத்தா? ஆமாங்க அப்படின்றீங்க. எப்படி சொத்து? இந்த பேப்பரை காமிக்கிறீங்க, இந்தா இது என்னுடைய சொத்து, பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குது. ஸோ அண்ட் ஸோ அவர்கிட்ட அவர் வித்தாரு, அவர்கிட்ட நான் வாங்கினன்ற அந்த எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அது போல தான் பைபிள் நம்முடைய டாக்குமெண்ட்ஸு, நம்முடைய டாக்குமெண்ட்ஸ், நம்ம பேரில் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதி கொடுத்தாரு? த்ரூ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு அத்தாட்சியாக இருக்கிறாரு. அப்படியெல்லாம் நாம் வார்த்தையும் வாக்குத்தத்தங்களையும் புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டாயிற்று. சொல்லுங்க, நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ எல்லாமே நாம் கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. நாம் இப்போ சுதந்திரிக்கணும், நாம் இப்போ பெற்று அனுபவிக்கணும், நாம் இப்போ எடுத்துக்கொள்ளணும். உலகமெங்கும் மாத்திரைகள் இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் தானே அவர் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமாம், சரி, டாக்டர்கிட்ட மாத்திரையை வாங்கியாச்சு, கையில் வாங்கிட்டதுனால சுகம் பெற முடியுமா? இல்லை, அதை உள்ள போட்டால் தானே சுகம் முடியும். அந்த மாதிரி தான் பாருங்க, விசுவாசம் என்பது ஒரு கரன்சி மாதிரி. டாக்டர் கண்ணத்துக்கே என்ற ஒரு அற்புதமான ஃபெய்த் பிரசங்கியாளர் அவர் சொன்னார், விசுவாசம் என்பது கரன்சி மாதிரி. எப்படி ஒரு பொருளை வாங்குவதற்கு மளிகை கடையில் போய் பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறீங்களோ, தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை போலவே நீங்கள் விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் அவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்?
வசனத்தை வாசித்தோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்ன விசுவாசம்? ஜெயிக்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, ஜெயிக்கிற விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்கிற விசுவாசம். மேற்கொள்ளுகிற விசுவாசம், மேற்கொள்ளுகிற ஒரு வைராக்கியம், மேற்கொள்ளுகிற ஒரு துணிச்சல், மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை வாக்குத்தத்தத்தின் மேல வைத்து நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்கள், முடிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நமக்காக பூரணமாக அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்காக சகல கிரயமும் செலுத்தப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாக. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு விசுவாசம், எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம். சொல்ல, எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம். இது சாதாரணமானது கிடையாது. வைராக்கியம். விசுவாசம் என்பது மேற்கொள்ளக்கூடிய ஒரு வைராக்கியம். எப்படி சொல்லலாம்? அதை அடையாம தீர மாட்டேன், பெறாம விட மாட்டேன், நான் அனுபவிக்காம விட மாட்டேன். யாக்கோபு சொன்னான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். இந்த எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம். சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம். சத்தம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். வைராக்கியம். ஆண்டவர்கிட்ட வாங்காம எந்திக்க மாட்டேன். நம்ம எப்படா டைம் முடியும் சர்ச்சை விட்டு போகலாம், இல்லை, வாங்காம விட மாட்டேன், அடையாம விட மாட்டேன், சாதிக்காம விட மாட்டேன். இந்த ஊழிய இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா இந்த மாதிரி சில அனுபவங்கள் தான், சில வைராக்கியங்கள் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. அடையாம விட மாட்டேன், ஜெயிக்காம விட மாட்டேன். சொல்லுங்க, ஜெயிக்காம விட மாட்டேன். ஆமா, ஜெயிக்காம விட மாட்டேன். அந்த நபரை கொண்டு வராம விட மாட்டேன், இந்த ஆளை திருத்தாம விட மாட்டேன், இதை பெறாம விட மாட்டேன். இதுக்கு பிறகு விசுவாசம். பாருங்க, விசுவாசம் என்பதே மகா வல்லமையானது. ஆனா அது தேவனத்திலிருந்து வருதுன்னு பைபிள் சொல்ற. பவுல் சொல்றாரு, இது ஈவா கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் வந்து ஈவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பரிசு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள விசுவாசத்தை கடவுள் நமக்கு அவரிடத்திலிருந்தே கொடுத்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பதே வல்லமையானது. ஆனா மேற்கொள்ளுகிற விசுவாசம் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முற்றும் ஜெயங்கொள்ளுகிற விசுவாசம்னா அது எப்படிப்பட்ட விசுவாசம்? அது எப்படின்னா, தொடர்ச்சியான, விடாப்பிடியான, அந்த நினைத்த, தீர்மானித்த அந்த காரியம் வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்ற விசுவாசம். சொல்லுங்க, தொடர்ச்சியான விசுவாசம். சொல்லுங்க, தொடர்ச்சியான விசுவாசம், விடாப்பிடியான விசுவாசம். அது கிடைக்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும், அது முடிகிற வரைக்கும், அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ற வரைக்கும், அது ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும், அது என்னுடையது ஆகிற வரைக்கும், என் பாக்கெட்ல வர்ற வரைக்கும், என் பர்ஸ்ல வர்ற வரைக்கும், என் அக்கௌண்ட்ல வர்ற வரைக்கும் சொல்ல மாட்டேன்றீங்களே, விட மாட்டேன்ற விசுவாசம். சாதிக்காம விட மாட்டேன். சொல்லுங்களேன், சாதிக்காம விட மாட்டேன். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, சாதிக்காம விட மாட்டேன், ஜெயிக்காம விட மாட்டேன், ஐஏஎஸ் ஆகாம விட மாட்டேன், ஐபிஎஸ் ஆகாம விட மாட்டேன், சொந்த இடத்த வாங்காம விட, அப்படிதான் சொல்லணும். ஆமென். அதுக்கு பேர் விசுவாசம். நான் நல்ல நிலைமைக்கு வராம விட மாட்டேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணாம ஓயாம, அப்படிதான் நிக்கணும், அப்படிதான் நிக்கணும். ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. இதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? ஒரு விதமான அடமெண்ட்ன்றாங்கல்ல. அடமெண்ட்னா என்ன? சொல்லுங்க, வாய்க்கு வந்துருச்சு, சொல்ல முடியல. என்னது? பிடிவாதம். சரியான வார்த்தை, பிடிவாதக்காரன். சொல்லுங்க, பிடிவாதக்காரன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசத்தில் பிடிவாதக்காரனா இருக்கும். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஆமா, அது ஏற்கனவே இருக்கு பாஸ்டர். பிள்ளைகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறீங்க. நான் சொல்ற பாசிட்டிவா. விசுவாசத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல பிடிவாதம். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? தேவனிடத்துல. சொல்ல, யார்கிட்ட? தேவன் கிட்ட. அவருக்கு தெரியும், இவன் ஐயோ இவனா வரான் போச்சுரா, இவன் வாங்காம விட மாட்டானேன்னு ஆண்டவரே மிரள்ற அளவுக்கு கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ இவனா வந்துட்டானா, முடிஞ்சு கதை, நம்மகிட்ட இருந்து வாரிட்டு போறான், நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போறான். அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஆளுகளை தான் பிடிக்கும், ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிக்கும். பைபிள்ல இப்ப யோசித்து பாருங்க, எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். கூட்டம் கூடி கிடக்கு, பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து கூட்டத்தின் நடுவுல போறா, இயேசு நடுவுல நின்றுட்டு இருக்கிறாரு. கூட்டத்தை பிச்சுக்கிட்டு உள்ள போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு ஓடி வந்துட்டா. என்ன மாதிரி விடாப்பிடியான விசுவாசம் பாருங்க, தொடர்ச்சியான விசுவாசம். அதாவது நான் பெறாம விட மாட்டேன், ஒரு பிடிவாதம். சொல்லுங்க, ஒரு பிடிவாதம். சொல்லுங்க, விசுவாச பிடிவாதம். சொல்லுங்க, விசுவாச பிடிவாதம். ஆமா, இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா அப்படி இப்படி கேட்டு அப்புறம் போனோன்னு அவர் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவாரு, நம்ம வேலையை பார்த்தா தானே, அப்படி போயிடக்கூடாது. விசுவாச பிடிவாதம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காம, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை என் வாழ்க்கையில காணாம, இன்விசிபிளா இருக்கிறத விசிபிளா கொண்டு வராம நான் விட மாட்டேன்னு போனோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை வந்து பாருங்க, கேள்வியா மட்டும் இல்ல, இது உள்ளத்துல ஆழமா விசுவாசமா வர வேணும். அது அப்படியே செயல்ல வர வேண்டும். எப்படி வரணும்?
செயலில் வரணும். இந்த மேற்கொள்ளுகிற விசுவாசத்தை குறித்து வேதம் நிறையா சொல்லுது. அதில் ஒன்று பாருங்க, இயேசு அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். இயேசு அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் கிராஸ் பண்ணி வரும்போது ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறாரு, அத்திப்பழம் ஒன்றுமே இல்லை. அதில் பழம் இல்லாத காலம்னு சொல்லியிருக்கு, அதில் அத்திப்பழமே இல்லை. அப்போ உடனே அவர் வந்து ஒரு இதில் சபிக்கிறாரு. சபிச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு ரிட்டன் 24 மணி நேரம் கழித்து வரும்போது பார்த்தீங்கன்னா சபித்த அத்திப்பழம் பட்டு போய் கிடக்கு. சபிச்ச மாதிரி அப்படியே நடந்து கிடக்கு. உடனே ஒரு சீசன் சொல்கிறான், ஆண்டவரே நீ சொன்னபடியே, சொல்லுங்க எதன்படியே, சொன்னபடியே அது என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சுன்றான். மார்க் 11 அதிகாரம் திருப்புங்க. மார்க் 11 அதிகாரம் 21 23 ஒரு 3 வசனத்தை வாசிங்க. 11 21 23. இயேசு அவர்களை நோக்கி, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி இதோ நீர் சபித்த அந்த அத்திமரம், நீர் சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு. சொல்லுங்க பட்டு போயிட்டு. நல்லா கவனிங்க. என்ன எப்ப சொல்றான், ரிட்டர்ன் வரும்போது பார்த்துட்டு சொல்றான். சபித்த அத்திமரம் என்ன இருக்கு, பட்டு போயிருக்குன்றத பார்த்துட்டு சொல்றான். எப்போ, ரிட்டர்ன் வரும்போது. சொல்லுங்க ரிட்டர்ன் வரும்போது. இவர் எப்ப சபிச்சாரு, போகும்போது. அப்ப போகும்போது இவர் சபித்து விட்டு அங்கே நின்றுகிட்டு இல்ல, பட்டு போகுமா பட்டுருச்சா அப்படி நின்றுகிட்டு இல்ல, சபித்தவர் போயிட்டாரு. ரிட்டர்ன் வரும்போது இதே ரூட்ல தான் வராங்க. இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா இவருடைய ஃபெய்த்தை பாருங்க, அவனுடைய ஃபெய்த்தை பாருங்க. போகும்போது இவன் ஒண்ணுமே பேசல, அவர் தான் சபிச்சாரு. ரிட்டர்ன் வரும்போது அவன் பார்க்கறான், பார்த்துட்டு சொல்றான், நீ சபித்த அத்திமரம் அப்படியே. இவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை விசுவாசிக்கிறான். அவர் நான் சொன்னபடியே அது பட்டு போகும் என்கிற விசுவாசத்துல தான் அவர் சொல்லவே ஆரம்பிக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சொல்றது ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் என்னது, விசுவாசிப்பது. உள்ள சொல்லுங்க விசுவாசிப்பது. எப்படி விசுவாசிப்பது, நான் ஒன்னு சொன்னா அப்படியே நடக்கும். ஆமென். இப்ப பாருங்க, அவன் ரிப்ளை பண்றான். அப்படி நீர் சபித்த அத்திமரம் அப்படியே நீ சொன்ன மாதிரி அப்படி நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லையா? ஆமா விசுவாசம் இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க வந்து பட்டு போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீ சொன்ன மாதிரி பட்டு போயிடுச்சு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறார் அவரு, நீங்க முதல்ல தேவன்கிட்ட விசுவாசமா இருங்கள். அப்ப விசுவாசமா இருங்கள்னு ஏன் சொல்றாருன்னா, நீங்க வந்து பார்த்து விசுவாசிக்கிறவர்களா இல்லாம பார்க்காமலேயே விசுவாசிக்கிறவர்களா இருங்க. சொல்லுங்க பார்க்காமலேயே. கண்ணுக்கு தெரியாததுக்கு முன்பாகவே உங்கள் வெற்றியை பற்றி விசுவாசியுங்கள். கண்ணுக்கு தெரியாததுக்கு முன்பாகவே நீங்கள் செல்வந்தர்கள் ஆவதை பற்றி விசுவாசியுங்கள். கண்ணுக்கு தெரியாத நேரத்திலேயே உங்களுக்காக பண மூட்டையை ஒருத்தர் சுமந்து கொண்டு வருகிறான்னு நீங்க விசுவாசிக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியாத போதே, நடக்காத போதே, முடியாத போதே. ஏங்க இங்க சேர் இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கணும். சேர் இருக்குதே, சேர் இருக்கிறத பார்த்துட்டு நம்புறேன் சார்னு விசுவாசிக்க தேவையில்லை. சேர் இல்லாத போது இங்க சேர் இருப்பதாக விசுவாசிக்க வேண்டும். சேர் இருக்கும் போது அங்க ஆள் இல்ல, ஆள் இருப்பதாக விசுவாசிக்க வேண்டும். சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு ஆமென். விசுவாசம் என்பதாதான். சுகமே இல்லாத போது நான் தழும்புகளால் குணமானேன்னு விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நடக்கவே நடக்காத போது, நடக்க வாய்ப்பே இல்லாத போது எனக்கு நடக்கும் என்று விசுவாசிப்பதற்கு பேர் தான் விசுவாசம். அதான் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹலோ, விசுவாசினா ஒரு கோயிலுக்கு போற ஆள் இல்லை, விசுவாசி அது கோயிலில் ஒரு அங்கம். விசுவாசம் என்பது தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தியினுடைய முடிவில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போ விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? வசனத்தை நிறைய கேட்கணும். வசனம் சொல்லுது விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். நம்மளால இயற்கையாக விசுவாசிக்க முடியாது. இயற்கையாக விசுவாசிக்க முடியாதுன்னு சொன்னால் இயற்கையாக விசுவாசிக்க முடியும். ஆனால் சரியான காரியத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தான் விசுவாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை கேட்கத்தான் விசுவாசம் வந்து வேற லெவலில் போகும், வேற ஸ்டாண்டர்டுக்கு போகும், வேற குவாலிட்டியாக மாறும். ஃபெய்த்தினுடைய குவாலிட்டி மாற ஆரம்பிக்கும்.
ஒரு சரியான புரிதலுக்குள்ள வரும்போது மாற ஆரம்பிக்கும். சரியான காரியங்களை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் மாற ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப விசுவாசம் கேள்வினால வருது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது. ஆண்டவர் சொல்றாரு விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, எவனாகிலும் அந்த மாதிரி விசுவாசத்தோட மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னா அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படி ஆகும். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்றாரு? இதான் மலை, இதான் மலை. நான் நடக்கிறேன், நடந்து வரும்போது இந்த மலை குறுக்கில் இருக்குது. குறுக்கில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லணும். சொல்றதுக்கு முன்னால நான் சொன்னா அப்படியே நடக்கும்னு சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். நான் சொன்னா அப்படியே நடக்கும்னு சந்தேகப்படாம. அப்போ எது முக்கியம்? முதல்ல சந்தேகப்படாம விசுவாசிப்பதான் முதல்ல. நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. அப்ப விசுவாசத்துக்கு மிகப்பெரிய ஆப்போசிட் எதிரி யாரு? டவுட், சந்தேகம். சொல்லுங்க, சந்தேகம். மனதில் சந்தேகத்தோட எக்ஸாம் எழுத போகக்கூடாது. சந்தேகத்தோட போலீஸ் அந்த என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது. சந்தேகத்தோட போகக்கூடாது. சந்தேகத்தோட போறதுனால தான் ஃபெய்த் வேலை செய்ய மாட்டேன்து. சந்தேகத்தை கிளியர் பண்றதா கர்த்தருடைய வார்த்தை. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சந்தேகத்தை கிளியர் பண்றதா கர்த்தருடைய வார்த்தை. அத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை ஏன் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு? சந்தேகத்தை கிளியர் பண்றாரு. உனக்கு என்ன டவுட்? தண்ணீர நடக்க முடியுமா, கடல்ல நடக்க முடியும்ன்றத சந்தேகத்தை டவுட்டை கிளியர் பண்றாரு கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தேகத்தை கிளியர் பண்ணணும். சந்தேகத்தை கிளியர் பண்ணா எடுத்து காமிங்கன்றது இல்லை, சந்தேகத்தை அடியோட அகற்றணும். சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை கேட்பது. ஏன்னா விசுவாசம் தான் சந்தேகத்தை கிளியர் பண்ணும். விசுவாசிக்கும் போது சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும், மனதில் அல்ல. இதெல்லாம் ரொம்ப டீப்பான காரியம். மனதில் இல்லை. நிறைய பேருக்கு மண்டையில தான் விசுவாசம் இருக்கு, எங்க இருக்காது? இருதயத்தில் விசுவாசம் இருக்காது. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். சொல்ல, இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் என்ன அர்த்தம்? அந்த தமிழ்ல சொல்றாங்க, ஆழ் மனதில் விசுவாசிக்க வேண்டும். ஆழமா விசுவாசிக்கணும். ஆழமா விசுவாசிக்கிறது என்னது? இதையே பேசிக்கிட்டு இருக்கணும், இதையே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அம்பானியாவேன் அம்பானியாவேன் அம்பானியாவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். விசுவாசிக்கணுன்றது ஆழமா. சொல்லுங்க, ஆழமா. கர்த்தர் நான் உயர்த்துவார், கர்த்தர் நான் மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நான் சொல்றபடி எனக்கு வாய்க்க பண்ணுவார், என்ன பெரிய காரியங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற நான் உயர்வேன் உயர்வேன் உயர். அதனாலதான் நம்ம பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எல்லாரும் மாதிரியும் பாடுறதில்ல. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நான் செய்கிறதெல்லாம், இதெல்லாம் உணர்வு பூர்வமா சொல்லணும். சும்மா ஏதோ வாயை மாத்துறது இல்லை, ஏதோ வந்து ஆக்ஷனை மாத்துறது இல்லை, ஏதோ வார்த்தையை மாத்துறது இல்லை, லைஃபை மாத்துறதுக்கு தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இருதயத்தில் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசிக்கணும். சந்தேகப்படாம இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, சொன்னபடி ஆகும். எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படி? ஆமென். அப்போ இது மாதிரி பல வேளைகளில் நம்முடைய நாவின் அறிக்கை தான் நம்மளை தோற்கடிக்குது. பல சமயங்கள் நம்ம என்ன பண்றோம்? நாம் தப்பா கன்ஃபஸ் பண்றது தான், அதனாலேயே நாம தோற்கடிக்கப்படுகிறோம். ஐயோ முடிஞ்சிருமோ, ஐயோ நடக்காம போயிருமோ, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஐயோ அதுக்குள்ளார நான் செத்து போகணும். இந்த மாதிரி பேச்சு தான் இருக்கக்கூடாதுன்றது. ஏன்னு சொன்னா, நீங்க என்னத்தை ஆழமா விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்க பேசுறீங்க. வாயில வர்றது வந்து வாயிலிருந்து வரல, வாய் வழியா வருது, உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது. என்ன உள்ளத்துல தங்கி இருக்குதோ, என்ன உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் வாயிலிருந்து நாம வெளிப்படுத்துறோம். சட்டியில் என்ன இருக்குதோ அதான் அகப்பையில வரும். சட்டியில் என்ன இருக்குது? உள்ளம் என்கிற அந்த சட்டியில் என்ன இருக்குது? நெகட்டிவான காரியங்களை வச்சு நம்ம பேசும் பொழுது ஆக்சுவலி லைஃப் என்பது என்னதுன்னா, நீங்கள் என்னத்தை கன்ஃபஸ் பண்ணீங்களோ அதனுடைய ரிசல்ட் தான் லைஃப். பல சமயங்கள்ல நாம் யாரோ ஒரு எதிரி நம்மை தோற்கடித்து நாம் தோற்கடிக்கப்படவில்லை, நாம் பேசுற வார்த்தைகளினாலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொன்ன வார்த்தைகளை தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். இது அப்படி ஆயிரும் போல் இருக்கு, அப்படி ஆயிரும் போல் இருக்கு, அப்படி ஆயிருக்கும் போல் இருக்குன்னு சொல்றதுங்கள, அதனால அப்படி ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை மாற்ற வேண்டும். ஆழமான விசுவாசத்தை வைக்க வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுது, கோணலானவைகள் அது சரி பண்ணுது, மனிதர்களுடைய மனதை மாற்றுகிறது, தயவுகளை தருகிறது, கடன் பிரச்சனை இல்லாம வாழ்வேன், பணம் வரும், என் ஆசீர்வாதத்தின் ஊற்று கர்த்தர். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஆழமா விசுவாசிக்கணும். அந்த வாயில வரும். ஈஸியா சொல்லிட முடியாது.
ஈஸியா நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிட முடியாது. நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய போதனைகள். நீங்க ஆழமா நம்பணும். நான் உன்னை விட்டு விழுவும் உன்னை கைவிடும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் போன செய்தியில போன சாப்டர்ல பார்த்தோம், வாக்குத்தத்தங்களை பார்த்தோம். என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஏன் பார்த்தோம்? இந்த வாக்குத்தத்தங்கள் உள்ளத்துக்குள்ள போக வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஆழமா நம்ப வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன்னு சொல்லி, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன்னு ஆழமா நம்ப வேண்டும். அவருடைய தழுவுகளால் குணமானேன்னு ஆழமா நம்ப வேண்டும். இன்னொரு தடவை தேவன் செய்ய போறதில்லை. எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக செய்து முடித்து விட்டு இருக்கிறார். கல்வாரி சிலுவை அத்தாட்சியா இருக்குது. எல்லாத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப நான் கிளைம் பண்ணணும், இப்ப நான் அனுபவிக்கணும், இப்ப நான் எடுத்துக்கொள்ளணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே தேவன் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம நான் போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இது ஆழமா விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதோட இந்த நாவின் அறிக்கையை சரி பண்ணணும். நாம பல சமயங்கள் நம்முடைய நாவின் அறிக்கையினால தான் தோற்கடிக்கப்படுகிறோம். நமக்கு தேவையானதை தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு போதுமான விசுவாசம் இல்லாம போகுது. கர்த்தர் தரமாட்டாருன்னு இல்லை, கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு இல்லை, கர்த்தர் கொடுக்கறதுக்கு தானே வச்சிருக்காரு. கொடுக்கறதுக்காக தான வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னா, வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனா என் வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒளிந்து போகாத கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து உங்களுக்காக கிளைம் பண்ணி வச்சிருக்குது. அப்போ நாம சுதந்திரிப்பதற்கு காரணம், சுதந்திரிக்காததுக்கு காரணம், நாம் வாக்குத்தத்தங்களில் இருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு போதுமான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். போதுமான விசுவாசம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த விசுவாசத்தை வளர்த்தெடுங்கள். இப்படிப்பட்ட போதனைகளை தொடர்ந்து கேட்கணும். ஒரு நாள் கேட்கறது போதாது, தொடர்ந்து கேட்கணும். இல்லையா, தொடர்ந்து பைபிளை படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஆச்சரியங்கள் நடந்தது. யார் யாருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு இதெல்லாம் படிக்க 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 ஒன்று உங்களுக்குள்ள தோணும், எனக்கும் இப்படி நடக்கும்னு தோணும். அதுதான் விசுவாசம். எனக்கும் நடக்கும், எனக்கும் கிடைக்கும், எனக்கும் வரும். ஒரு மீனை பிடிச்சு அந்த மீன் வாயை திறந்தா வெள்ளிப்பணம் இருக்குது. அப்போ வெள்ளிப்பணம் மீன் வாயிலிருந்து கிடைச்சது, அது போல எனக்கு கூட கிடைக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவென்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். செத்து போனவன் உயிரோட எழும்ப முடியும்ன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன், நான் சுதந்திரிப்பேன், என்னுடையவைகளாக மாறும் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள வர வேணும் என்றால் இந்த வார்த்தையை விடாப்பிடியா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிடிவாதத்தோட கேட்டுக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தோட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பல சமயங்களில் நம்ம ஒன்றையுமே முயற்சி எடுக்காமலேயே என்ன முடிவுக்கு வந்துடுறோம்னா, இதெல்லாம் எனக்கு முடியாது, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நாம விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி விசுவாசிக்கிறோம், நமக்கெல்லாம் நடக்காது, நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நாம முயற்சி எடுக்காமலே விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறோம். முயற்சி எடுக்காமலே பேச ஆரம்பிச்சிடறோம். ஹலோ, ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்க, ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஒரு சின்ன முயற்சி, எல்லாம் பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, ஒரு சின்ன முயற்சி எடுங்க, ஒரு சின்ன முயற்சி எடுங்க. ஆண்டு சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. ஆசீர்வதிப்பேன்னா வாக்குத்தத்தம் இல்லையா? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சிட்டாரா? ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமா ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? அதை விசுவாசித்து ஒரு கையில ஒரு காரியத்தை எடுக்கணும், கையிடணும். ஒரு சின்ன பிசினஸ் கை வச்சு பாருங்க, ஒரு வேலையில கை வச்சு பாருங்க, ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்க. வாய்க்குதா இல்லையான்னு பாருங்க, வாய்க்குதா இல்லையான்னு பாருங்க. வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. வாய்க்கும். ஒரு சின்ன முயற்சி எடுக்காமலேயே, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு துவக்கம் இல்லாமலேயே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எனக்கெல்லாம் நடக்காது, எனக்கெல்லாம் கிடைக்காது, நம்மளால முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. பல சமயங்களில் பலர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட எதை ரொம்ப பெருசா விசுவாசிக்கிறாங்கன்னா, பிசாசானவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதன் மேல அதிக நம்பிக்கையும் அதிக விசுவாசத்தை வைக்கிறாங்க. அவன் இப்படி பண்ணுவான் பிரதர், அவன் தான் இப்படி தள்ளி விட்டுருப்பான் பிரதர், அவனாலதான் பிரதர்னு அவன் மேல பெருசா நம்பிக்கை வைக்கிறாங்க, அதை பேசுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் எவ்வளவு பெரியவன்றதை பேசுங்க. கர்த்தரால எவ்வளவு முடியும்ன்றதை பேச முடியாதா? ஏன் பேச முடியல? ஏன்னா அந்த போதுமான நம்பிக்கை விசுவாசம் உள்ள இல்லாம போயிருது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரே காரணம் நம்முடைய விசுவாச குறைவு. சொல்லுங்க, விசுவாச குறைவு. சத்தமா சொல்லுங்க, விசுவாச குறைவு. சொல்லுங்க, விசுவாச குறைவு.
அப்படிப்பட்ட விசுவாச செயலின் மூலம் நாம் நம்முடைய தகப்பன மரியாதை குறைச்சலாக்குறோம். எப்ப நாம விசுவாசிக்கலையோ, எப்ப நாம தேவனுடைய கரத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளலையோ, அவர் பார்க்கிறாரு இது எனக்கு மரியாதை குறைச்சல். என் பிள்ளை வறுமையில இருக்கக்கூடாது, என் பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடாது, என் பிள்ளை தோல்வி அடையக்கூடாது, என் பிள்ளை வியாதியில் இருக்கக்கூடாது, என் பிள்ளை அறிவில்லாமல் இருக்கக்கூடாது, என் பிள்ளை பாவத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்ன மரியாதை குறைச்சலாக்குறாங்கன்னு பார்க்கிறாரு கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் டாக்டர், அம்மா வியாதியில் இருந்தா ஊரே சொல்லும் என்ன பிள்ளை அவனு சொல்லும். அம்மாவா இல்லையா? ஆண்டவர் டாக்டர், நீங்க வியாதியில் இருக்கலாமா? அவர் செல்வந்தர், நாம குறைவில் இருக்கலாமா? அவரால் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. நாம போய் தரித்திரத்திலும் வறுமையிலும் இல்லாமல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சொல்ல இருக்கக்கூடாது. சொல்லுங்களா இருக்கக்கூடாது. இப்படி விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. சும்மா இதை செய்யுங்க போதும். இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கிறத வெறுக்கிறேன், நான் இப்படி இருக்கிறது அவமானம், எனக்கு மட்டும் இல்லை எங்க அப்பாவுக்கு அவமானம், நான் இப்படி இருக்கக்கூடாது. ஓ ஜீசஸ். பிசாசு நம்ம இப்படி இருக்கணும்னு விரும்புறான், ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு விரும்புறான், கண்ணீர் கவலையோட இருக்கணும்னு விரும்புறான். தேவன் பார்க்குறாரு. தேவன் பார்க்கும்போது உங்கள் முகம் வாடலாக இருந்ததுன்னா என் பிள்ளைகளுடைய முகம் வாடலாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுவார். பிசாசை பார்க்குறான், முகம் வாடலாம், வெரி குட், இப்படி தான் இருக்கணும்னு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பிசாசுடைய பார்வை அப்படிப்பட்டது. ஆனால் நாம நம்முடைய தகப்பனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த முயற்சி, அதற்கேற்ற விசுவாசம் நமக்கு இல்லைன்னா தேவன் எப்படி நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பெற்றுக்கொள்ள இயலும்? நாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசி, ஆண்டவர் எனக்கு தர முடியும், ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு நாம விசுவாசத்தை ஒரு சின்ன முயற்சி எடுக்கலன்னா, அந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தி சுதந்திரித்து வச்சிருக்கிறார், அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் சுதந்திரிக்காததுக்கு 3 ரீசன். சில தேவனுடைய செழிப்பை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க, தங்களை அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க, அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஏன் எப்படி அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது எனக்கு நல்லது கிடையாது, ஆசீர்வாதமான வாழ்க்கைலாம் நமக்கு வாழ தெரியாது, அப்படி வாழ்றதுக்கு நமக்கு நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், தங்கள் மேல் உள்ள தேவனுடைய மிக சிறந்த ஒரு அன்பின் ஆழங்களை அவங்க அறியாதனால தான் அப்படி பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா இருக்க வேணும் என்று தகப்பன்மார்களுடைய அன்பின் ஆழங்கள் பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எங்கள் அப்பா விரும்புகிறாருன்றதை அறிய மாட்டேன்றாங்க. இது எனக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை விசுவாசிக்காதனால தான் அநேகர் தேவையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவன் தங்களை அடுத்த ஸ்தானத்திற்கு, அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியாதவராக இருக்கிறார் நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரியும், தேவன் மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளும் சிலரை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கக்கூடியவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? உபாகம் 8:18 பாருங்க. உபாகம் 8:18 வாசிங்க. உபாகம் 8:18 டக்குன்னு வாசிங்க. உபாகம் 8:18 ஓ ராபா ஷாக்கா பாலாபா. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உங்க ஆண்டவரை நினைப்பாயாக. நினைச்சு பாருங்க, கண்ண மூடி நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நினைச்சு பாருங்க, உங்க ஆண்டவரை நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரரை நினைச்சு பாருங்க. ஐயோ அவரையா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரை நினைச்சு பாருங்க, உங்க ஆண்டவர் நினைச்சு. ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? உபாகம் 8வது இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அடுத்த வார்த்தை வாசிங்க. ஆண்டவராய உன் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாய், நினைச்சு பாருங்க. அவரே உன் பிதாக்களுக்கு, பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க தான் பிதாக்கள். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. போதும். இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? உபாகமத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது கானான்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? கானான்ல இருக்கிறாங்க. இவங்க பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? இவங்க எல்லாரும் அந்த கானான் தேசத்துல இருந்தா எகிப்துல வந்து அடிமைகளானாங்க. எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமைகளா இருந்தவங்களை யாரை கொண்டு மீட்டாரு? மோசேயின் மூலமா மீட்டாரு இல்லையா? மீட்டு கொண்டு வந்து இப்ப திரும்ப எங்க கொண்டு சேர்த்துட்டாரு? கானான்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இங்கேயும் வந்து மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் சொல்றாரு, மோசே, உபாகமத்தில் மோசே தான், மோசே சொல்றாரு, உங்கள் தேவனாய் கர்த்தரை நினைச்சு பாருங்க,
உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு. என்ன ஆணையிட்டு கொடுத்தாரு? இந்த எகிப்திலிருந்து நான் விடுதலையாக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கொண்டு தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னாரே, ஆணையிட்டு கொடுத்தாரே, சத்தியம் பண்ணி கொடுத்தாரே, வாக்கு பண்ணினாரே. அந்த வார்த்தையை உறுதி பண்ணும்படிக்கு இப்ப கானானை கொண்டு சேர்த்துட்டாரு. சேர்த்தவர் என்ன பண்றாரு? வாசிங்க. சேர்த்தவர் என்ன பண்றாரு? அதை உறுதி பண்ணும்படிக்கு வாசிங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை, சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யத்தை இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. சொல்லுங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. இந்த நாள்ல உனக்கு எப்படி உண்டாயிருக்கு? இந்த நாள்ல கானான் தேசத்துல உனக்கு எப்படி இப்படி கிடைச்சது? நீ கானான் தேசத்துக்கு சொந்தக்காரனா? இல்லையே, எகிப்திலிருந்து வந்தாளாச்சே. எகிப்திலிருந்து வரும்போதே கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரு? என்ன வாக்கு பண்ணாரு? நீ கட்டாத கட்டிடங்களை உனக்கு தருவேன், நீ நடாத திராட்சை தோட்டங்களை உனக்கு தருவேன் சொன்னாரா இல்லையா? அப்படி வாக்கு பண்ணவரே மக்களை கொண்டு வந்து கானான்ல சேர்க்கும் போது ஆல்ரெடி இவங்களுக்காக பில்டிங் கட்டப்பட்டிருக்கு, ஆல்ரெடி இவங்களுக்காக தோட்டங்கள் கட்டப்பட்டிருக்குது, ஆல்ரெடி இவங்க வாழும்படிக்கு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எப்படி ஒழுங்கு பண்ணாரு? கானான் தேசத்தில் இருந்த அந்த ராட்சசர்கள் மூலமாக இவங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணாரு. நான் உன்னை விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா? உங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கட்டி எழுப்புறது இல்ல, உங்களுக்காக கட்டி எழுப்பப்பட்டு சிலரை வச்சு கட்டி எழுப்பப்பட்டு வைத்திருக்கிறவைகளை கர்த்தர் நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஐயா தட்ட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சித்த சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நீ அனுபவிக்கும்படிக்கு சிலர் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு சிலரை நான் உனக்காக எழுப்புறேன். எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறது சார்? எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறது? எவ்வளவு நாள் நான் ஓடி ஓடி உழைச்சு ஓடா தேய்றது? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் மாத சம்பளத்தை வச்சு ஒரு இடத்த வாங்க முடியாது, ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு சபைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒன்றையும் என்னால செய்ய முடியாது. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொன்னாரு, ஏய் நான் உனக்கு நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு எதையோ உன்னை வாங்குற மாதிரி இல்லப்பா, நீ போய் அனுபவிக்கிற மாதிரி உனக்காக சிலரை வச்சு, அவன் கஷ்டத்தை வச்சு, அவன் தேவையில்லாத ஆளு அவனை வச்சு நான் உனக்காக எழுப்ப போறேன்றாரு. ஓ லார்ட் ஆஃப் மெர்சி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆழமா தான் நம்புறேன். உங்களுக்காக நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை, உங்களுக்காக கர்த்தர் வேற ஒருத்தனை வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை விசுவாசிங்க, இதை விசுவாசிங்க, இதை விசுவாசிங்க. உங்களுக்காக சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக சிலர் வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக கர்த்தர் சிலருடைய தயவுகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? நான் விசுவாசிக்கணும். நான் என்ன பண்ண? நான் விரும்பணும். நான் என்ன பண்ண? நான் தரிசனம் காணணும். உனக்குள்ளே உண்டான ஒரு தரிசனம் இவர்களை இழுத்து கொண்டு வந்தது. சோ ஆண்டவர் சொன்னாரு, தரிசனம் எப்பேற்பட்டவர்களையும் உங்கள் கீழே இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் விரும்பணும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆசைப்படணும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் கனவு காணணும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் தரிசனம் காணணும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த திட்டங்களை போடணும். கர்த்தர் சொன்னாரு, தரிசனம் கண்டு கொண்டே இரு, கனவு கண்டு கொண்டே இரு, திட்டமிட்டு கொண்டே இரு. இது மட்டும் இல்ல, இதை விட மேலான காரியங்கள் நீ காண்பாய். ஓ லார்ட். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவங்கெல்லாம் நினைச்சாங்களாம் இது நம்ம சொந்த இடம்னு நினைச்சாங்களாம். வரவங்கெல்லாம் நினைச்சாங்களாம் சொந்த இடம் நினைச்சாங்களாம். நான் சொன்னேன், உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நானும் தான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொந்தமா இடத்தை தர போறாரு. சொல்ல மாட்டேன்றீங்களே? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் சொந்தமா தர போறாரு, சொந்தமா தர போறாரு. விசுவாசிங்க. உங்களுடைய வீடு சொந்தமாக மாறட்டும், உங்களுக்கான நிலங்கள் சேரட்டும், உங்களுடைய சொந்தத்தை அனுபவியுங்கள், உங்களுடைய வாகனங்கள் சொந்தமாகட்டும், கடன் பிரச்சனை விடுதலை ஆகுங்கள். ரிசீவ் பண்ணுங்க, கைத்தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கடன் பிரச்சனை விடுதலை ஆகுங்கள். கர்த்தர் உங்களுக்காக சிலரை எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் பைபிள் என்னன்னா, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. ஊரே உள்ள நின்னுக்கிட்டு வழியே இல்லை, திமிர்வாதக்காரன், கை கால் வேலை செய்யல, மைண்டு வேலை செய்யல, வாய் வேலை செய்யல.
அவனால விசுவாசிக்க முடியாது. படுத்து கிடக்குறான், கால் வேலை செய்யல, படுக்கையில கிடக்குறான். ஓ லார்ட், அவன் சுகமாகும்படிக்கு 4 பேர் விசுவாசிக்கிறான். கை தட்ட மாட்டேன்றீங்களே. ஏய், நான் சொல்றேன், உங்களாலே முடியாத பட்சத்திலே உங்களை சுகம் கொடுக்கும்படியாக, உங்களை சுகத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும்படியாக, நீங்க ஆசீர்வாதமாய் மாறும்படியாக உங்களுக்காக ஒரு 4 பேரை விசுவாசிக்க வைப்பார் கர்த்தர். தட்டி ஆமென். உங்களுக்காக 4 பேரை எழுப்புவார். உங்களுக்காக 4 பேரை எழுப்புவார். சொல்லுங்க, எனக்காக 4 பேரை எழுப்புவார். சத்தமா சொல்லுங்க, எனக்காக 4 பேரை எழுப்புவார். இவன் படுத்துக்கிட்டு தான் இருந்தான். இவன் என்ன பண்ணான்? சார், இவன் ஒண்ணுமே பண்ணல. இவன் படுத்துக்கிட்டு இருந்தான். படுத்துக்கிட்டு இருக்கிற ஆளை சோகம் கொடுக்கணும். 4 பேர் எழும்புறான். 4 பேர் இவனை தூக்குறான்றான். தூக்கிட்டு நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுப்போம்? இப்படிப்பட்ட ஆளை தூக்கிட்டு மாடிக்கு கொண்டு போறான். 4 பேர் எங்க கொண்டு போறான்? 4 பேர் படுக்கையை தூக்கிட்டு எங்க அந்த கூரைக்கு தூக்கிட்டு போறான். யார் கேட்டா? சுகம் கேட்டது யாரு? இவனை வாடா சுகம் பெற்றுக்கொள்ளா. வேண்டாம் சார்ன்றான். அவன் யோசித்திருப்பான், ஏண்டா டேய், நான் சும்மாவாது படுத்திருப்பேன், ஏண்டா தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது போட்டாதீங்கடா, கை கால் உடஞ்சிட போகுது. அவன் யோசித்திருப்பான். இவன் 4 பேர் தூக்கின உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்மள இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ண போறாங்கடா. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் விசுவாசம் வரும். இந்த கோயிலுக்கு வரும்போது அப்படிதான் வரும். இந்த ஆள் எப்படி வந்தாரு? கிழிஞ்ச பேண்டோட வந்தாரு, இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு வராரு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். ஒரு செட்ல இருந்ததை பார்த்தோம், இப்ப அடுத்த நிலைமைக்கு வரோம். இப்படிதான் கர்த்தர் நம்மளையும் உயர்த்துவார் போல் இருக்கு அப்படின்ற விசுவாசம் இப்படிதான் வரும். ஆமென். இவங்க தூக்கும் போது இவனுக்கு டவுட் இருந்திருக்கும். தூக்கிட்டு அப்படி நடக்க ஒருத்தன் பேசிக்கிறான். இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வழியில போக முடியாது, எல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறாங்க, வழியில போக முடியாதான்னு எட்டி பார்த்துருப்பான். என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு எட்டி யோசித்திருப்பான். அப்புறம் யோசித்திருப்பாங்க, இவனுக்கு சுகம் கொடுக்காம விடக்கூடாதுன்னு கேட்டிருப்பான்பா. பேசுறத கேட்டிருப்பான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்மளும் கோஆபரேட் பண்ணுவோம். கோஆபரேஷன். ஆமென் சொல்லுங்க. கோஆபரேஷன். ஆமா, கோஆபரேஷன் எப்படி வரும்? சின்ன விசுவாசம் வரும்போது கோஆபரேஷன் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூக்கிட்டு போறாங்க, 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. வாசல் வழியா போக முடியலன்றத பாக்குறாங்க. உடனே ஸ்டெப் ஏறணும்னு இவன் நல்லா கிரிப்பை பிடிச்சிக்கிறான். போங்கன்றான். ஏய் ஹல்லேலூயா. இப்படிதான் நடந்திருக்கும். மேல போன உடனே அங்க பிள்ளரை பிடிச்சிருப்பான், ஏதாவது ஒரு டைட்டா பிடிச்சிருப்பான் இல்லையா? நல்லா தூக்குங்க. வந்துருச்சு, ஓகே ரைட்டு. உடனே 4 பேர் சேர்ந்து கொஞ்சம் கரெக்டா உட்காந்துக்க, படுத்துக்கோ, நாங்க இந்த ஓட்டை பிரிக்க போறோம் இருப்பான். ஓட்டை பிரிச்ச உடனே பொத்துரு போட்டுறாதீங்கடா சாமி, நல்லா கயிறை கட்டிக்கலான்னு கயிறை கட்டியிருப்பான் பாருங்க. அவன் நிமிந்திருப்பான் விசுவாசத்துல. சும்மா சரீரத்துல தான் படுத்து கிடக்குறான். உள்ள எப்படிப்பட்ட விசுவாசம்? மேற்கொள்ளுகிற விசுவாசம், ஒரு பிடிவாதமான விசுவாசம் வந்துருச்சு அவனுக்கு. ஆமென். உள்ள இறக்குனா இயேசு உட்கார்ந்து இருந்தார் பாருங்க. ஸ்ட்ரைட்டா அவர் கண்ணு முன்னாலே இறக்கிட்டாங்க. இறக்கணும். இவனை பார்த்தாரா? இயேசு மேல பார்த்தாரு. எங்க வந்தீங்க 4 பேரும்? ஆமென் சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை எழுப்பி விட்டாரு பாருங்க. நான் நினைக்கிறேன் இவன் இயேசுவுக்கு நன்றி உள்ளவனா இருந்தானா இல்லையா? அந்த 4 பேருக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? அந்த 4 பேருக்கு. எந்த 4 பேருக்கு? நம்மால் சொன்னாங்க தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றானே, அந்த 4 பேருக்கு. நான் அடக்கம் பண்ற 4 பேருக்கு இல்ல, சாகுற நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க துடிக்கிற அந்த 4 பேர். ஐயா தட்ட மாட்டேன்றீங்களே. நல்ல நிலைமைக்கு வரணும்னு 4 பேர் முயற்சி எடுக்கிறாங்க. யார் தெரியுமா? 1 பிதா, இன்னொன்று குமாரன், 3வது பரிசுத்த ஆவியானவர், 4வது இந்த பாஸ்டர். கைத்தட்டி ஒரு ஆவின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 3 பேர் இருந்தாலும் இந்த 4வது ஆள் தேவை. ஆமென். இப்படி பிரசங்கம் பண்ற ஆள் தேவை. உயிர்ப்பிக்கப்பட்டான் திமிர்வாதக்காரன், எழுந்து நடக்கிறான். இயேசு பிரமிக்கிறாரு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. நான் எதுக்காக சொல்ல வரேன்? நம்மளுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விடும்படியாக கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய கண்ணு முன்னால காமிக்கிறார். விசுவாசம் அப்படிதான் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவனால் நம்மளை உயர்த்த முடியாது, தேவனால் நமக்கு கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், தேவனால் உங்களை உயர்த்த முடியும் மட்டும் இல்ல, உங்கள் மூலமாக தேவன் சிலரை உயர்த்த முடியும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம வைத்திருக்கிறார். 8:18 மீதி வாசிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பலப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இது நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் அதை சுதந்திரிக்க மாட்டேன்றாங்க. 2வது அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன இல்லை? தகுதி இல்லை. சொல்லுங்க, தகுதி இல்லை. நீங்க கூட அப்படி நினைக்கிறீங்களா?
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை பாருங்க. நான் கேட்குறேன், அவர் யாரு? நம்முடைய பிதா. இயேசு யாரு? அவருடைய குமாரன், நம்முடைய மூத்த சகோதரன். இயேசுவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் தம்முடைய வாழ்க்கையின் மேல அவரே ஏற்றுக்கிட்டு நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் செலுத்தி பிதாவுடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படியாக நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி விட்டார். தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நான் தகுதியானவன். சத்தமா சொல்லுங்க, நான் தகுதியானவன். எதுக்கு தகுதியானவன்? என்ன கார் வேணும்? என்ன கார் வேணும்? மாருதி சுசுக்கினா ஓகே சார், அதுக்கு தான் நான் தகுதி. கர்த்தர் சொல்றார், இல்லை ஆடி கார் வேணும். ஆமென். நீங்க சொல்லுங்க, எனக்கு அது தகுதி இல்லை. யார் சொன்னா தகுதி இல்லைன்னு? கர்த்தர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தகுதியானவன். நம்மை அவர் தகுதி உள்ளவர்களாக தேவனுடைய சகல சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாக அவர் மாற்றிவிட்டார். மத்தேயு 8:17 வாசிங்க. மத்தேயு 8:17. வேமா, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் தாமே, இயேசு தாமே, சொல்லுங்க, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய இல்லாமை, நம்முடைய வியாதி, நம்முடைய கடன், நம்முடைய தரித்திரம், நம்முடைய அவமானம், நம்முடைய நிந்தைகள், வேற என்ன இருக்கு? எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு, சொன்ன அவர் ஏற்றுக்கொண்டு, சொன்ன அவர் ஏற்றுக்கொண்டு, ஏன் மூட்டையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி, நல்லா கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்படி தீர்க்கதரிசனமாக சொல்லப்படும் போது இயேசு பிறக்கவே இல்லை. ஆமென். மத்தேயுல தானே இயேசு பிறக்கிறாரு. இயேசு பிறக்கவே இல்லை. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் பிறக்கும் போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய வியாதிகள், சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்தாரு, செத்து மரிச்சு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டார், உயிரோட எழும்பி போயிட்டாரு. அப்படின்னா அர்த்தம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு. சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு. சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் விடுதலையாக்கப்பட்டாச்சு. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். சாபம் என் மேலே இல்லை, பாவம் என் மேலே இல்லை, தரித்திரம் என் மேலே இல்லை, வறுமை என் மேலே இல்லை. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என் மேலே இது இல்லை, என் மேலே இது இல்லை. நான் இப்படி இருக்கக்கூடாது, தீமையில் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, பண பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது. என் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்கணும், என் பர்ஸ் ஃபுல்லாக இருக்கணும், என் பாக்கெட் ஃபுல்லாக இருக்கணும், என் சபை நிரம்பி வழியணும், என் சபையில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது, என் வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த விசுவாசத்தில் ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும். விசுவாசத்தின் முயற்சியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். விசுவாசத்தின் முயற்சி, மேற்கொள்ளுகிற விசுவாசத்தின் முயற்சி. 4 பேர் தூக்கலாம் பாங்க, அதான் முயற்சி. முயற்சி 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 முயற்சி. இந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்கல்ல, சுட்ட ஒன்று செத்த மாதிரி கிடப்பான். உடனே ஹீரோ சொல்லுவார், இல்லை இல்லை இன்னும் சாகலைன்னு. செத்துட்டான்ப்பா, பார்த்தாலே தெரியுது. ஹீரோ சொல், இல்லை இல்லை சாகலை. பம்ப் பண்ணுவார், பம்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவார். 2 மணி நேரம் கழிச்சு போவார், உயிரோட எழும்பிடுவான். அது கதையில். ஆனால் நேரில் அப்படி இல்லை. நாம் அப்படி தான் முயற்சி எடுக்கணும். எப்படி? செத்தே போச்சு, 4 நாள் ஆச்சு, தலைவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? போவோம், அவனை உயிரோடு எழுப்போம்ன்றாரு. இதுதான் மேற்கொள்ளுகிற விசுவாசம். ஒரு முயற்சி. சொல்லுங்க, ஒரு முயற்சி. நாமளாக இருந்தால் சொல்லியிருப்போம், சார் நில்லுங்க, வலுக்கட்டாயமாக நிறுத்தியிருப்போம். அப்படிலாம் போக வேண்டாம். அவன் தான் செத்து, அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சே சார், நாரி போய் கிடக்குதே. நம்மனா அவரை தடுக்கத்தான் பார்ப்போம். சில சமயங்கள் நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய லீகலிசம், நாம் போட்டுக்கிட்டு இருக்கிற சில வரைமுறைகள் அதெல்லாம் தடுக்கும். செத்துட்டான், முடிஞ்சு, ரத்தம் போயிடுச்சு. ஆண்டு சொல்ல, இல்லை, எல்லாம் சுமந்து தீர்த்தாச்சு, சுகம் அடையலாம், விடுதலை அடையலாம், வெற்றி அடையலாம். வயசாகி போச்சுன்னு நினைக்காதீங்க, மீண்டும் எழும்பலாம், சாதிக்கலாம், முன்னேறலாம். இந்த விசுவாசத்தின் ஒரு சிறு முயற்சி கர்த்தர் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் பெற தகுதியாக இருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறேன். ஆபிரகாம், சாராள் பார்த்தீங்களா? ஆபிரகாம் 100 வயசு, 99 வயசு, சாராளுக்கு 90 வயசு. எல்லாம் கிழவி. டாக்குமெண்ட் சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது. டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லும்? பிள்ளை பெற முடியுமா? முடியாது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ரிசல்ட் சொல்லியாச்சு. ஊரில் பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா கிழவி, இவங்க போய் பிள்ளை பெற முடியுமான்னு போறதுக்கே கூச்சம், வெக்கம். கருத்தரிப்பு மையத்துக்கு போக முடியாது. இவங்க வயசான ஆட்கள். அங்கே போய் அவங்க கேட்க முடியுமா? கேட்டால் வெளியே போங்க சார், வேற ஆளை விடுங்க சார்னுவாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ பிள்ளை பெற போற. எப்படி அது? எப்படி சார் அது? முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். கட்ட சொல்றாரு, இல்லை கோடீஸ்வரன் அங்கே போறேன்னு நினைக்கிறாரு. சொல்றாரு, எப்படி அது சாத்தியமாகுமா? எல்லாத்துலேயும் ஃபெயில் சார், எல்லாத்துலேயும் ஃபெயில், எல்லாத்துலேயும் முடிஞ்சு போச்சு.
அடக்கம் பண்ணிட வேண்டியதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கத்த சொல்ற இல்லை, துளிர்க்கும், மேலே வரும், சாதிப்ப, மீண்டும் பிள்ளை பிறக்கும். சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். யாராது நமக்கு போய் பிள்ளை பிறக்கும்னு சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சாராள்கிட்ட சொன்னா சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். சிரிச்சா என்னையா பார்த்து சிரிக்கிற, கத்தரையா பார்த்து சிரிக்கிறீங்க. சில சமயங்களில் கத்தரை பார்த்தே நம்ம கேலி பண்ணுறோம். ஆண்டவரே இதெல்லாமா நீர் பண்ணுவீர்? பண்ணுவார். பைபிள் அதை தான் சொல்லுது. நடக்கும். உலகம் சொல்லுது நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். அது உலகம். பைபிள் சொல்லுது நீ சொன்னபடியே நடக்கும் என்றால் நடக்கும். ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியான ஆளு மேல வர முடியுமா? முடியும் சார், முடியும். நடக்கும், கிடைக்கும். வராதா? வரும். ஆபிரகாம் சாராளும் பிள்ளைய பெற்று எடுக்கிறாங்க பாருங்க. ஓ ராபா ஷாபா எப்பா. ஈசாக்கு பிறந்த உடனே கர்த்தருக்கு முன்னால விழுந்துட்டாங்க. ஆண்டவரே நீர் சொன்னீர்னா நடக்கும் ஆண்டவரே, நீர் சொன்னீர்னா நடக்கும் ஆண்டவரே. சாராள் அப்படியே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவித்தார்கள் ரெண்டு பேருமே. இந்த விசுவாசம் தான் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா அத்தனை வருஷம் நாங்க நம்பி இருந்த கர்த்தர் பிள்ளைய கொடுத்தாரு, இப்போ என் பிள்ளைய பலியா கொடுத்தா கூட செத்து போன சாம்பல்ல இருந்து கூட என் பிள்ளைய அவர் உயிரோட எழுப்ப வல்லவர்னு விசுவாசிச்சாங்க. அப்படிதான் விசுவாசித்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப மூணாவது என்னது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு எண்ணம், இவைகள்லாம் என்னுடைய கொழுப்புன்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது என் கொழுப்பு. என்ன கொழுப்பு? நான் இந்த தவறுகளால தான் இப்படி ஆயிட்டேன், நான் செய்த காரியங்களால தான் இப்படி வந்துச்சு, இதிலிருந்து நான் தப்பிக்கவே முடியாது. இது தேவனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தண்டனைன்னு வறுமையில வாழ பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கூட நம்மகிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் என்னது, எனக்கு இது நல்லது இல்லைன்னா நம்ம நினைக்கிறது இல்லை, நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது என்னது, எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே நாம நினைக்கிறது இல்லை. நாம் ரொம்ப அதில் விசுவாசமாக தான் இருக்கிறோம். ஆனால் இதை நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நான் வறுமையில தான் வாழணும், இது என் மேலே இருக்கிற தண்டனை, இது கர்த்தர் என் மேலே வழங்கி இருக்கிற ஒரு சாபம், இது என் கொழுப்பு, நான் செஞ்ச தப்புகளால் இது வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நம்மகிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த எண்ணம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளை எப்படி மாற்றிடுதுன்னா, நாம் சகித்து கொண்டு வாழ்ந்தாக வேண்டும் என்று நாம் அப்படியே வாழ ஆரம்பிச்சிடும் இருக்கிறத வச்சு. இதுதான் நிறைய பேருடைய பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது. அவங்க தங்களை தாங்களே குத்திக்கிறாங்க, தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக்கிறாங்க, தங்களை தாங்களே நியாயப்படுத்த பார்க்குறாங்க. நான் வறுமையில தான் இருக்கணும், நான் தரித்திரத்தில் தான் இருக்கணும், நான் குடிகாரன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி, என் வாழ்க்கை சாபத்தில் தான் இருந்தாக வேண்டும்னு கர்த்தரை மீட்கணும்னு நினைச்சா கூட இவங்க மீட்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த எண்ணம் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. பாடுகள், உபத்திரவங்கள், சகிப்புத்தன்மை, பரலோகத்திலிருந்து கிரீடத்தை பெற்று அனுபவிப்பது அங்க போய் இங்க பாடுகள், இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் இதற்கு பிரச்சனையா இருக்கிறது. இந்த உபதேசம் தான் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பூமியில நீ கஷ்டப்படணும், பரலோகத்துல போய் தான் உனக்கு கிரீடம், பரலோகத்துல தான் வெற்றிகரமா அனுபவிக்கணும்னு சொல்லி தவறான உபதேசங்களை உள்ள திணிச்சிட்டாங்க. இந்த பூமியில பாடுகளா, இந்த பூமியில உபத்திரவமா, இந்த பூமியில இல்லாமையா, இந்த பூமியில கடனா, இந்த பூமியிலேயே சகிச்சுக்கிட்டு தான் வாழணுமா? இல்ல, கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை விசுவாசத்துல பெறுகிறீர்கள் சொன்னாரா இல்லையா? உலகத்தை ஜெயிக்கணுமே, பாடுகளை ஜெயிக்கணுமே, சஃபரிங்க ஜெயிக்கணுமே, எல்லாமே ஜெயிக்கணுமே. அப்ப தப்பான உபதேசத்தினாலேயே நாம முடங்கி கிடக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை, ஸ்லாக்கியங்களை அனுபவிக்காமலே வாழ்ந்து போகக்கூடாது, அனுபவிக்க வேண்டும். ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கணும், உரிமைகளை அனுபவிக்க வேணும். இப்படியெல்லாம் தேவன் நாம் நம்முடைய லக்கை அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கவில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சி இல்லாமலே வாழ்ந்து அப்படியே லாசரு போல பிச்சைக்காரனா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட தப்பான உபதேசங்களை உள்ள எடுத்துக்கூடாது, அதை விசுவாசிக்கூடாது, அதை குறித்து சந்தேகப்படக்கூடாது, அதை உள்வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது, உங்கள் வாழ்க்கையை முடக்கி போடுகிறது. ஓ ராபா ஷாபா லாபா ராமா, இப்படிதான் பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் தீர்மானிச்சுக்காரா? இல்ல, இப்படிதான் வெற்றிகரமா, இப்படிதான் தோல்வி அடைஞ்சு பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறாரா? இல்ல. இயேசு நமக்கு தெளிவா போதுகிறார். வசனத்துல நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்னு சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசத்தை விதைத்தால் அற்புதங்களை அறுக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
சரியான விசுவாசத்தை வச்சா சரியான அற்புதங்களை அனுபவிக்கலாம், அறுக்கலாம். நாம ஏற்கனவே வறுமை கோட்டிற்கு கீழே தான் வாழும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற அந்த எண்ணத்தை விதைச்சோம்னா வாழ்நாள் முழுவதும் அதுதான் நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கணும். சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ பிறக்கவில்லை, நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. சொல்றீங்களா? ஆம், தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எனக்காக நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று விசுவாசித்தால் நாம் அப்படியே அவருடைய ஏராள தாராளமான வாழ்க்கையை அறுவடை செய்வோம். அதான் வெற்றிகரமான விசுவாசம். ஒரு நல்ல கிறிஸ்தவன் மேற்கொள்ளும் வைராக்கியத்தையும் துணிச்சலையும் முற்றும் ஜெயம் கொடுக்கிற விசுவாசத்தை உடையவனா இருக்கிறான். விடமாட்டான், பிடிச்சுக்குவான், ஓடுவான். விசுவாசம் என்பது நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே அதை சார்ந்து இருக்குது. நம்ம பார்க்குற விதம் தான். நாம் தோற்போம்னு நடப்பதற்கு முன்பாகவே விசுவாசி அறிக்கை செஞ்சிட்டோம்னா நிச்சயமா தோற்போம். நாம் ஜெயிப்போம்னு நடக்கிறதுக்கு முன்பாகவே விசுவாசத்தை அறிக்கை செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்மளால முடியாது, எனக்கெல்லாம் அது கஷ்டம்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் அல்ல நாம. நம்மால விசுவாசிக்க கூடுமானா நம்மால முடியாது ஒன்றுமே இல்லைன்னு தான் பிலிப்பியர் 4:13 சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை வச்சு சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. உங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது என்ன சொல்லி விசுவாசிக்கணும்? பிலிப்பியர் 4:19 சொல்லணும், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்திலிருந்து என் குறைகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்க வேண்டும். தேவன் 24 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை எப்ப விசுவாசித்து ஓடி வருவான், எப்ப அறிக்கை செய்து ஓடி வருவான், அவனுக்கு அதை வாய்க்க பண்ணலாம்னு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. பரிசுத்த ஆவியான ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிற அந்த பூமியில யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கிளைம் பண்றதுக்காக பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அவர் செக்யூர் பண்ணிட்டு இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டேன். சொன்னார், வானம் பூமி ஒளிந்து போலாம், ஆனா அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. இந்த வார்த்தையின்படி நாம பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை நிரூபிப்பார். என்ன? இயேசு பொய்யர் அல்லன்றதை நிரூபிப்பார். கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு பொய்யர் அல்ல, தேவன் பொய்யர் அல்ல. அவர் வாக்கு பண்ண சகல ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வார். விசுவாசத்து பேச ஆரம்பிக்கணும், அதை நடைமுறையில கொண்டு வர ஆரம்பிக்கணும். அப்படி கொண்டு வரும்போது முட்டுக்கட்டை போல இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களையும் அது இடித்து போடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, 2 பேர் ஒருமித்து செல்லணும், நீங்களும் தேவனும் ஒருமித்து செல்லணும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன் ப்ளீஸ். இல்லை, அதாவது தேவன் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம பெற்று கொள்ளணும்னா நாம் அதை அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? 2 பேர் ஒருமித்து சென்றாதான் சுதந்திரிக்க முடியும். யார் யாரு? நானும் தேவன். சொல்லுங்க, நானும் தேவனும். தேவன் என்ன சொல்றாரு? நீ சுதந்திரிக்க முடியும்ன்றாரு. நாம என்ன செய்யணும்? நானும் சுதந்திரிக்க முடியும்னு அவர் வார்த்தையை நம்பும் போது அவரோடு சேர்ந்து நான் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கீகரிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். அவர் ஒன்றை சொல்லும் போது நீங்கள் அதற்கு மாறாக சந்தேகப்படும் போது அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும். அங்கீகரிக்காமல் போகும்போது அவர் செய்து முடித்திருந்தால் கூட நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். That's a problem. யார் ஒரு நல்ல சிறந்த கிறிஸ்தவன்? நம்மால புரிந்து கொள்ள முடியுது. தேவன் வாக்கு பண்ணின அந்த ஏராள தாராள வாழ்விற்கு நேர் எதிராக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுல் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 12:10-11 இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் ஏன் தேவனுடைய வார்த்தையை, அதில் உள்ள நம்முடைய நம்பிக்கையை, நிச்சயத்தை, உறுதியை அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அவர்களை ஜெயித்தோம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயிக்கிறது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். திருப்பி இங்க வாசிய பார்ப்போம். ஓ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. ஒரு நல்ல கிறிஸ்தவன் அவன் தனக்கான ஜெயங்கொள் விசுவாசத்தை மாத்திர தன்னிலைத்தானே உடையவனா இல்லை, அதை பேசுகிறவன். தேவன் தனக்காக செய்து முடித்தவைகளை விடுதலையோடு பேசுகிறவன், விடுதலையோடு அறிக்கை செய்கிறவன். எல்லாம் எழுப்பி நிற்போம். விடுதலையோடு பேசி விடுதலையோடு அறிக்கை செய்யும் போது அவைகள் ஊரறிய பிரகடனப்படுத்தும் போது நான் சொல்றேன், கர்த்தர் அதை பிரகடனப்படுத்துவார். கர்த்தர் அதை நிரப்பி காண்பிப்பார். ஓ, அவர் பொய்யர் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ரீகாபா லதா ரபோ, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவின் மூலமா நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாரு. வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். ரீகாபா ஷபா லபா ரபா. சத்தத்தை உயர்த்தி வாசிமா. பிரைஸ் யூ ஃபாதர் காட். ஹல்லேலூயா. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை, ரட்சிப்புனானது விடுதலை, விடுதலையும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்குது. சொல்ல, கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்குது. ரட்சிக்கப்படுவதற்கு வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எல்லாத்தையும் உடையவரா இருக்காரு. திறவுகோல் அவர் கையில் இருக்குது. இப்ப அவர் வெற்றி சிறந்திருக்கிறாரு. இப்ப நாம் அதை போய் எப்படி சுதந்திரிக்கணுமா? 11 வசனம்.
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் பிசாசு பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு இது கிடைக்க கூடாது, இவங்களுக்கு இது நடக்க கூடாது, நடக்க முடியாது, இவங்க பாவிகள், இவங்க குறை உள்ளவர்கள், இவங்க ஒழுங்கா கோயிலுக்கு போல, ஒழுங்கா காணிக்க கொடுக்கல, தசமா கொடுக்கல, இவங்களால ஒன்னும் நடக்க முடியாதுன்னு சொல்லி பிசாசு ஒரு சிலர் மேல குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, வாசிங்க, அதை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் 2, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஜெயம் எதுல இருக்குது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இருக்குது. ஆட்டுக்குட்டி யார்? இயேசு தான் ஆட்டுக்குட்டி. இயேசு, அவருடைய ரத்தத்திலே ஜெயம் இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். ரேகாபா லாபா கண்ட மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிக்கணும்? விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெயிக்கணும். சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறவன். சொல்லுங்க, நான் சாதிக்கிறவன், நான் முன்னேறுகிறவன், நான் ஜெயம் பெறுகிறவன், எனக்கு எல்லாம் வாய்க்கிறது. தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களால் நிறைவேறி முடிந்து விட்டது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவர் பொய்யர் அல்ல. ஜெபம் பண்றீங்களா? கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ரீகாபா ஷாபா லாபா ராபா லாபா. ஒரு அற்புதமான விசுவாசம் உள்ள பெருகட்டும், ஒரு அற்புதமான விசுவாசம் உள்ள பெருகட்டும். விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை மனுஷன் சொல்லி நடக்காம இருக்கலாம், ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காம இருப்பதற்கு நீங்க சில காரணங்களை வச்சிருக்கலாம். எனக்கு இது தகுதி இல்லை, எனக்கெல்லாம் அது நல்லது இல்லை, எனக்கு இது தேவையில்லாத கொழுப்பு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் இதை பண்ணிட்டு அதனால கடவுள் நான் என்ன விதைச்சேன்னா அதை அறுக்கும்படி செய்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு ஒருவேளை சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ ஜெயிச்சு மேல வர முடியும்ன்றாரு. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் ஆராதிங்க பாப்போம். கர்த்தர் எல்லாத்தையும் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் கிடைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்ததை நீங்கள் அடைந்தே தீரணும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ரீபா ஷேகே லெரேபே தூரபோ ஷங்காலா தனா மரபோ. இந்த அறிவு உங்களுக்குள்ள விசுவாசத்தை தர வேண்டும். அந்த அறிவு ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தர வேண்டும். ரூகாபா லதா நாமா ஷேகே. எல்லாரும் கண்ணில் மூடி கைகளை உயர்த்தாண்டு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை புரிந்து கொள்ளும்படி செய்தீரே. ஜீசஸ் ஷிகாபா லபா. ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்திடுறேன், தொடர்ந்து எங்களோட பேசும். சொல்லுங்க, ஆண்டவர் எங்களோட பேசும். உணர்த்தும். அடுத்து இந்த நாள்ல இருந்து சுதந்திரிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வருவதாக, அறுவடை செய்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வருவதாக. ராகாபா லாதா ரேபே. ஹalleluya hallelujah hallelujah. ரீபா லாபா ராபோ ஷாபா லாபா ராபா ரூகாபா லாபா ராபா ஷந்தா ராபா லாமா ராபோ. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவரோட பேசினபடியால் நன்றி. பெரிய சாட்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட போகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கேள்விப்பட போகிறோம். அனுபவ ரீதியாக மாறுவதற்காக ஸ்தோத்திரம். மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Father God. Hallelujah.